வணக்கம் உறவுகளே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே முருகப்பெருமானோட அருள் முழுமையாக கிடைக்க நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். என்னோட வீடியோவை நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா, இந்த விளக்கு ஏற்றுற வீடியோவை நான் முன்னாடி போட்டு ஒரு மியூசிக் வச்சுருப்பேன். எதுக்கு அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. யோசிக்காமலும் இருந்திருக்கலாம். அதுக்கான காரணத்தை நான் சொல்கிறேன். எனக்கு ஆரம்பத்தில் வீடியோ எப்படி எடுக்கிறதுனே தெரியாது. கையில் வச்சுக்கிட்டே எடுப்பேன். இப்போ நான் காட்டுற இந்த வீடியோ கூட ஒரு கையில் மொபைல், ஒரு கையில் அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அந்த விளக்கு ஏற்றும்போது ஒரு கையில் தீப்பெட்டி இருக்கும், ஒரு கையில் விளக்கு ஏற்றணும். அப்போ கையில் பிடிச்சிக்கிட்டு நம்மளால் ஏற்ற முடியாது. எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் பக்கத்தில் யாரும் இல்லை. அப்போ நான் என்ன செஞ்சேன்னா, ஒரு வெயிட்டான பாத்திரத்தை வச்சு அதில் செல்ஃபோனை சாய்ச்சி வச்சு அப்படியே நான் விளக்கு ஏற்றுற மாதிரி வீடியோ எடுத்தேன். அதை எடுத்ததுக்கப்புறம் தான் தெரியுது இவ்வளோ அழகாக அந்த இது இருக்குது அப்படிங்கிறது. அது அழகாக இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் பார்க்குறப்ப எனக்கே நம்மளால் இவ்வளோ அழகாக வீடியோ எடுக்க முடியுமா அப்படின்ற அளவுக்கு என்ன நானே பாராட்டிக்கிட்டேன். அதுதாங்க செல்ஃப் லவ். முதல்ல நம்ம மேலே நம்ம அன்பு செலுத்தினாதாங்க நம்மளால் அடுத்தவங்க மேலேயும் அன்பு செலுத்த முடியும். இதை ஏன் நான் இங்கே சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. தம்ப்நெயிலில் இருக்கிறதுக்கும் இப்போ நான் பேசுகிறதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை அப்படின்னு கூட நீங்கள் யோசிக்கலாம். இதை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவு உங்களோட வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் நான் நம்புகிறேங்க. நம்மளில் நிறைய பேருக்கு நிறைய ஆசைகள் இருக்குங்க. சொந்த வீடு வாங்கணும், கடன் தீரணும், என்னோட குழந்த எக்ஸாமில் நல்ல மதிப்பெண் பெறணும், தொழில் நல்லபடியாக போகணும், உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கணும், இப்படி பல ஆசைகள் இருக்குங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இது எல்லாமே நமக்கு வேணும்னு நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, நம்மளோட மனசு அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருந்தால் தான் நம்ம இந்த வேண்டுதல்கள் கூட முருகப்பெருமான் கிட்ட கேட்க முடியும். இப்போ நிறைய பேர் மனசு நிம்மதி இல்லாமல் அப்படி தான் இருக்காங்கங்க. மனசு ஏன் நிம்மதி இல்லாமல் இருக்குது? கணவன் மனைவி ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாம இருக்கிறது, சொந்த பந்தங்கள் நம்மளை புரிஞ்சுக்கிறாம இருக்கிறது, நம்மளோட நண்பர்கள் நம்மளை புரிஞ்சுக்கிறாம இருக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய காரணங்கள் இருக்குங்க. இது எல்லாமே உங்களுக்கு சரியாகணும் அப்படின்னா நான் சொல்கிற இந்த 4 வரி திருப்புகளை தினமும் படிச்சிங்க அப்படின்னா உங்கள் மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்குங்க. உங்களை சுற்றி இருக்கவங்க உங்கள் மேலே அன்பு செலுத்த ஆரம்பிப்பாங்கங்க. இந்த மன சங்கடம் அப்படிங்கிறது எப்போ வரும்? ஒருத்தவங்க நமக்கு பிடிக்காத விஷயத்த செய்கிறப்பையோ, இல்லை பேசுகிறப்பையோ, இல்லை நம்மளோட சூழ்நிலைகளை புரிஞ்சுக்கிறாம இருக்கப்பையோ தான் இந்த மன சங்கடம் அப்படிங்கிறது வரும். அப்போ சட்டு நம்ம என்ன செய்வோம்? கண்டிப்பாக கோபப்படுவோம். நீ ஏன் என்னை பார்த்து இப்படி கேட்ட, நீ ஏன் என்னை பார்த்து இப்படி பேசின அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக எல்லாருமே கோவம் வரும். நானுமே இந்த மாதிரி அதிகமாக கோவப்பட்டிருக்கேங்க. இதிலிருந்து நான் எப்படி வெளியில் வந்தேன், என்னோட அனுபவ உண்மையை தான் இப்போ நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேங்க. முருகப்பெருமான் மீது முழு அன்பையும் நம்ம செலுத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா மற்றவங்க என்ன சொன்னாலும் நமக்கு கோபமே ஃபஸ்ட்டு வராதுங்க. நமக்கு அடுத்தவங்களோட சூழ்நிலைகளை புரிஞ்சுக்கிற பக்குவம் முதல்ல வருங்க. அடுத்தவங்களோட சூழ்நிலையில் புரிஞ்சுக்கிற பக்குவம் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. நம்மளை பற்றி ஒருத்தவங்க முன்னாடி பேசினாலும் சரி, பின்னாடி பேசினாலும் சரி, நம்ம என்ன செய்வோம்? உடனே நீ எப்படி என்னை பற்றி அப்படி பேசலாம், நீ எதுக்காக அப்படி சொன்ன அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சண்டைக்கு போவோம், கோபப்படுவோம். ஆனால் முருகப்பெருமானோட பக்தர்கள் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம்னா, அவங்களோட புரிதல் அவ்வளோதான், அவங்களுக்கு நம்மளை பற்றி அவ்வளோதான் தெரியும் அப்படிங்கிற யோசனை தான் முதல்ல நமக்கு வரும். யார் நம்மளை பற்றி என்ன வேணால் சொல்லட்டும், நம்மளை பற்றி நமக்கு தெரியும், நமக்கு நம்ம உண்மையாக இருந்தால் போதும் அப்படிங்கிற பக்குவத்தை தான் முருகப்பெருமான் நமக்கு முதல்ல கொடுப்பாருங்க. முருகப்பெருமானை வணங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் பயங்கரமான மாற்றத்தை என்னோடய வாழ்க்கையில் நான் பார்த்தேங்க. எதுக்கெடுத்தாலும் கோவப்படுவேன், எதுக்கெடுத்தாலும் எதுக்கு அப்படி பேசி யார்கிட்டனாலும் ஈஸியாக சண்டைக்கு போயிடுவேன். ஆனால் அவரை வணங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் மற்றவங்களோட சூழ்நிலைகளை புரிஞ்சுக்கிற பக்குவமும், அவங்களோட இடத்துல இருந்து அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிற புரிஞ்சுக்கிற பக்குவமும் எனக்கு வந்துச்சுங்க. இப்பயும் எனக்கு கோபம் வராதா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. கண்டிப்பாக கோபம் வருங்க. எனக்கு கோபம் வருதோ அப்படின்னா அவங்ககிட்ட ரியாக்ட் பண்ணாமல் இந்த திருப்புகளை தான் படிப்பேங்க. இந்த திருப்புகளை நான் படித்தேன்னா எனக்கு ஒரு மனசு அமைதி கிடைக்குங்க. அவங்களோட சூழ்நிலையில் புரிஞ்சுக்கிற பக்குவமும் முருகப்பெருமான் எனக்கு கொடுப்பாருங்க.
இந்த திருப்புகழை உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுல நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். முருகப்பெருமான் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காருன்னு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேங்க. ஏன்னா முருகப்பெருமானுக்கு திருப்புகழ்னா அவ்வளோ பிடிக்குங்க. அந்த திருப்புகழை நம்ம எந்த விஷயத்துக்காக படிக்கிறோமோ அதை கண்டிப்பாக முருகப்பெருமான் நடத்தி கொடுப்பாருங்க. என்னோட வாழ்க்கையில் திருப்புகழ் படித்து நான் நிறைய விஷயத்த முருகப்பெருமான் கிட்ட கேட்டு வாங்கியிருக்கேங்க. அந்த திருப்புகழ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா? திருத்தணிகை திருப்புகழ் 269. சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பென்று அறிவோம் யாம். இந்த திருப்புகழோட அர்த்தத்தை பார்க்கலாங்க. ஒரு திருப்புகழ் படிக்கிறோம் அப்படின்னா அதோட அர்த்தத்தை தெரிஞ்சு படித்தோம்னா நமக்கு இன்னும் அதிகமான நம்பிக்கை கிடைக்குங்க. முருகப்பெருமானின் பக்தர்களை யாராவது கோபப்படுத்தினாலோ, இல்லை அவங்க மேலே யாராவது பழி சொன்னாலோ, இல்லை அவங்கள பார்த்து ஏளனமாக சிரித்தாலோ, இல்லை அவங்க மேலே தேவையில்லாமல் கோபப்பட்டாலோ, இல்லை அவங்களுக்கு ஒரு சின்ன மனக்கவலையை உருவாக்குற மாதிரி ஏதாவது செயல் செஞ்சாலோ, அந்த முருக பக்தர் இந்த திருப்புகழை படித்தாங்க அப்படின்னா இந்த திருப்புகழ் அவங்கள கஷ்டப்படுத்தினவங்களுக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். நமக்கு மன கஷ்டத்தை கொடுத்தவங்கள நம்மளோட வாழ்க்கையிலேருந்து விலக்கி வச்சிருமா அப்படிங்கிறது இல்லைங்க. நம்ம முருகப்பெருமான் சூரபதுமனை என்ன செஞ்சார்? சேவலாகவும் மயிலாகவும் ஆக்கி அவரோட பக்கத்திலே வச்சுக்கிட்டாரு. அதுபோல் நம்ம மனசை கஷ்டப்படுத்துகிறவங்க யாராக இருந்தாலும் இவங்கள நம்ம பேசுனது தப்பு தான், இவங்க மேலே பழி சொன்னது தப்பு தான், இவங்கள பார்த்து சிரித்தது தப்பு தான் அப்படிங்கிற சூழ்நிலையை இந்த திருப்புகழ் உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தங்க. அதனால இனிமேல் என்ன செய்யுங்க அப்படின்னா, உங்களை யாராவது கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னா நேராக வந்து முருகப்பெருமான் முன்னாடி உட்காந்து இந்த திருப்புகழை படிங்க. உங்களோட மன கஷ்டமும் சரியாகும். உங்களோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிற பக்குவத்தை உங்களை கஷ்டப்படுத்தினவங்களுக்கு முருகப்பெருமான் கொடுப்பாருங்க. போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் மரச்செக்கு எண்ணெய் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் ஆர்டர் போட்ட அடுத்த நாளே உங்கள் கையில் ஆயில் வந்து ரிசீவ் ஆயிருங்க. நிறைய பேர் தொடர்ந்து ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க அவங்க எல்லாருக்குமே. நாட்டு கடலை யூஸ் பண்ணி தாங்க கடலெண்ணெய் நாங்கள் செய்கிறோம். உங்களுக்கு கலர் பார்த்தாலே வித்தியாசம் தெரியும். எந்த கலப்படமும் இல்லைங்க. நாட்டு எள்ளு கருப்பட்டி இது போட்டு தாங்க நல்லெண்ணெய் நாங்கள் ரெடி பண்ணுறோம். மரச்செக்கு யூஸ் பண்ணி நம்ம எண்ணெய் எடுக்கிறதுனால எள்ளு கருப்பட்டியில் இருக்க எல்லா சத்துமே நமக்கு முழுமையாக கிடைக்குங்க. கடலையும் அப்படித்தான். கடலையை மரச்செக்கில் போட்டு ஆட்டுறப்ப நமக்கு அதுக்குரிய முழு சத்துமே நமக்கு கிடைக்கும். நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. இது எதுவுமே ஸ்டாக் இல்லாமல் அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தாங்க நாங்கள் எல்லாருக்குமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து நம்மளோட மரச்செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயில் தாங்க ஹேர் ஆயில் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு முடி அடர்த்தியாக வளருங்க, நீளமாக வளரும். முடி கொட்டுற பிரச்சனை இருந்தாலும் உடனே சரியாகும். ஒரே மாதத்தில் முடி கொட்டின இடத்துல கூட குட்டி குட்டி முடியாக வளர ஆரம்பிக்கும். தொடர்ந்து நீங்கள் 6 மாதம் இதை யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு அடர்த்தியான முடி நீளமான முடி வளர ஆரம்பிக்குங்க. இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் யூஸ் பண்ணலாம். முடி ஷைனிங் ஆகுங்க. நிறைய பேருக்கு முடி சிக்கு விழுந்துக்கிட்டே இருக்கும். அதனாலே நிறைய முடி கொட்டுங்க. இந்த எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனையே சுத்தமாக தீந்துரும். இந்த ஹேர் ஆயிலோட மேக்கிங் வீடியோ நான் நேற்று போட்டிருக்கேன். பார்க்காதவங்க உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். கிட்ட ஹேர் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணவங்களோட 1 மந்த் ரிசல்ட் தாங்க இது. ரொம்ப ஹாப்பியாகவே என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. உங்களுக்கும் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப்பில் நாங்கள் சென்ட் பண்ணுவோம். இந்த பதிவு உங்களோட வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்னு நான் நம்புகிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முருகப்பெருமானை பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி உறவுகளே.